ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். கடையிலலாம் வாங்கவே இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி பாத்தில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம பஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பாத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி பாத்தில் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கலந்து எடுத்துட்டு உப்பு காரம் ரெண்டில் எது பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக முருங்கை இலை எடுத்துருக்கேங்க. அது வந்து தண்ணியில் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி நம்ம பஜ்ஜியில் வாழைக்காயில் எப்படி போட்டு எடுப்போம் அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துருப்போம் இல்லைங்களா. பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து முருங்கைக்கீரை, முருங்கை இலை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக நம்ம வீட்டிலேயே டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க.